பொன்னியின் செல்வன் அது என்ன ரெண்டாம் பாகம், அதாவது ரெண்டாவது பதிப்பா என்னன்னு தெரியல. அது லைப்ரரியில் இருக்கும் இல்லையா, 5 பாகம், மொத்தம் 5 பாகங்கள். அதை எடுத்து படிக்கிறது வந்து எங்களுடைய செட்டுகள்லாம் வந்து ரொம்ப, நான், பாரதி ராஜா, பாஸ்கர், இந்த குரூப்பு எல்லாம், சுப்பிரமணியன் சொல்லி எக்கோ கம்பெனிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு, எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எடுப்போம். ஃபஸ்ட்டு காணவே ஏன்னு அது என்கிட்ட இருக்கு, நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி படித்து கல்கி சார் தான், கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டி விட்டதே தவிர, அவருடைய எழுத்தினால் எனக்கு கற்பனை உலகத்திலே பறக்கிறது என்பதை வந்து எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது வந்து கல்கி தான். அவருடைய ஜோக்ஸும் சரி, அந்த வந்தியத்தேவன் அடிக்கிற ஜோக்கு, வந்தியத்தேவன் குந்தவைக்கு இருக்கிற காதல், இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனைகளை தூண்டிவிட்ட சமாச்சாரங்கள். இந்த வந்தியத்தேவனையும் குந்தவையையும் மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்ததை தவிர, பொன்னியின் செல்வனை பார்க்குற மாதிரியே இல்லை. எனக்கு குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதில் வந்து நான் படித்து இந்த பொன்னியின் செல்வன் 5 பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஞாபகம். கணக்கு வழக்கற்ற தடவை படிச்சிருப்பேன். அதே போல கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த பொன்னியின் செல்வன்கிற அந்த நாவல் தான். ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர். எனக்கு பிற்காலத்தில் அவர் ஆசானுமானார், அதாவது குருவுமானார், எல்லாம் ஆனார். எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயகாந்தன் எழுத்து வந்து பக்குவப்பட்ட ஆட்களுக்கு, உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உயர்ந்த தன்மைகளை போதிக்கிற சமாச்சாரம். வெறும் விவாதங்களை வைத்து சமூகத்தில் எதை கூடாது என்று சொல்கிறார்களோ, ஏன் அது அப்படி இருக்கக்கூடாது என்று விவாதிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கியது. ஆனால் கற்பனை, ஒரு சரித்திரம், ஒரு கதை, ஒரு காதல், ஒரு சாதாரண மனிதனுடைய உணர்வு, இத்தனையையும் அடக்கி கல்கி அவர்கள் எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் தான். பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல, மற்ற அந்த இல்லை சிறுகதைகள் கூட 786 அது மாதிரி ஒரு சின்ன கதை, அது கூட வந்து இருக்கும். அடிக்கடி ஜோக்ஸில் வந்து எங்களுக்கு வந்து கல்கி சாருடைய ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் வந்து சீரியஸாக இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. எல்லாம் ரொம்ப ஆவலோடு போயிட்டு என்னாச்சு கேட்குறாங்க. கல்கி சார் சொல்கிறாரு. கல்கி சார் வெளியே வந்தார். டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? இல்லை, க்யூர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். இந்த ஜோக்ஸு இதெல்லாம் வந்து இப்போ நான், பாரதி ராஜா, பாஸ்கர் எல்லாம் வந்து ராம் தியேட்டருக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்துட்டு வெளியில் வரும் பொழுது யாராவது சிரிச்சிட்டு வந்தாங்கன்னா கல்கி சார் தான் தூண்டி விட்டது இந்த ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கிறது. எல்லாம் 3 நாள் பட்டினி, எல்லாம் வழியில் வருவோம். எதிர்த்தாப்புல 3 பேர் வருவாங்க, சிரிச்சுக்கிட்டே வருவான். இவன் டிஃபன் சாப்பிட்டு வராயா, அதான் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு ஜோக் அடிப்பான். இதுக்கெல்லாம் வித்திட்டவர் கல்கி.